வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சுவதட்டி, மஞ்சத்தூள், உப்பு, நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஸோ நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சுவதட்டி நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன வானிலை இப்போ எந்த இது எடுக்கிறோமோ சுவதட்டி பண்ணுறதுக்கு அதே ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து சுவதட்டி வச்சுட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணுறது இதே பாத்திரத்தில் வச்சு கட் பண்ணுங்கள். ஏன்னா கட் பண்ணும்போது நம்ம நிறைய ப்ளட்டு வந்து இதுலேருந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் வேறு பாத்திரத்தில் வச்சு கட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகும். இது பாருங்கள், இது அளவு பாருங்கள் சின்னோண்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போது நிறைய ப்ளட்டு வீணாக போகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதே பாத்திரத்தை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னொரு டிப் என்னென்னா, சுவதட்டி வந்து நீங்கள் கட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஈஸியாக கட் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நைஃப் யூஸ் பண்ணப்போ கத்தி யூஸ் பண்ணப்போ ஷார்ப்பான கத்தியாக எடுத்துக்கோங்க. ஷார்ப்பான கத்தியாக எடுத்து நீங்கள் கட் பண்ண போது ஈஸியாக கட் பண்ணுவோம். அதே மாதிரி கட் பண்ண போது சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுங்கள். ஏன்னா வேக அப்போ தான் ஈஸியாகும். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன்னா இதுலேயே வச்சு வானிலையிலே வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுற என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், இது கொஞ்சம் நான்வெஜ்க்கு எப்போயுமே கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது அப்படிம்பாங்க. ஸோ அதனால் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க வெஜிடேபிளோட நான்வெஜ்க்கு. இங்கே பாருங்கள், சுவதட்டி வந்து நான் கட் பண்ணிட்டேன் சின்ன சின்ன பீஸாக. இப்போ அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு அதோட உப்பு எவ்வளோ வேணுமோ அது தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள் வந்து நான் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவு தான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள், பெப்பர் எடுத்திருக்கேன். இதில் நான் பாதி அளவு தான் பெப்பர் போடுவேன். மீதி வந்து என்னென்னா நம்ம முடித்தோடனே வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இப்போ எல்லாத்தையும் இதே பொண்ணே வானலியில் வச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் அடுப்பில் வந்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இதை வந்து தண்ணி வந்து இது வேக வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது வேக மட்டும் கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சுடுங்க. இப்போ வேக வைக்கும்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஆல்ரெடி, அதை நம்ம போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுடலாம். நான் ஏன் முன்னாடியே இஞ்சி பூண்டு போடலைன்னா, இஞ்சி பூண்டு போட்ட போது என்ன பண்ணணுன்னா அடியில் பிடிச்சிக்கும். ஸோ அதனால் இப்போ தான் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சா? இந்த டைமில் எண்ணெயை ஊற்றிடுவோங்க. இப்போதைக்கு நம்ம எண்ணெய் ஊற்றவே இல்லை. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ பெப்பர் நான் சொன்னேன் இல்லையா, பாதி பெப்பர் வச்சுருக்கேன் அப்படின்னு. பெப்பர் தூள் போட்டுக்கணும், பாதி பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதே இதில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணதால் முடிஞ்ச அளவுக்கு இதில் உள்ள ரத்தம்லாம் வெளியே போயிருக்காது, வீணாக இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எந்த பாத்திரத்தில் பண்ணுறீங்களோ அதே பாத்திரத்தில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சோதட்டி ஃப்ரை ரெடி ஆகிடும். சோதாட்டி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.